ஸ்பிரிச்சுவல் பவர் ஹவுஸ் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு எங்கே இருந்து சக்தி வருகிறது? ஒட்டுமொத்த சக்தி எங்கே அடங்கி இருக்குது? நம்முடைய வாழ்க்கையின் சக்தி. இந்த உலகத்தில் எல்லாமே மறைமுகமாகவே தெரியும். இதை நல்ல மனசில் வச்சுக்கோங்க. தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், ரத்தனம், கோமேதகம், படிகப்பச்சை, பவளங்கள், எத்தனையோ முத்துக்கள், மாணிக்கங்கள் எல்லாமே வெளியில் தெரியவே தெரியாது. அதே மாதிரி தான் வாழ்க்கையின் தாற்பரியங்கள்னு சொல்லுவாங்க. அதிமுக்கியமான ரகசியங்கள் எல்லாமே மறைச்சி வச்சுருப்பாங்க, வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இறைவன் எல்லாவற்றையும் எளிமையாக மனிதர்களுக்கு காண்பிக்கிறார். இப்போ நல்லா பாருங்கள், ஒரு நல்ல குவாலிட்டியான தண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓசோனைஸ்டு வாட்டர் அப்படின்னு பேர். இப்போ துபாயிலலாம் தண்ணி விற்கிது. நடிகர் நடிகைகள், இந்த நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறீங்கல்ல, அங்கே கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்கல்ல, 1 லிட்டர் 450 ரூபா 500 ரூபா. அது ஓசனைஸ்டு வாட்டர், பியூர் வாட்டர், ரொம்ப ஹை குவாலிட்டி வாட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் மழை தண்ணியை பிடிச்சி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா இது மாதிரி உலகத்தில் ஈக்குவலான தண்ணியே கிடையாது. அவ்வளோ சுவையான தண்ணி. நீங்கள் 500 ரூபாய்க்கு வாங்குகிற தண்ணியோட பல 1000 மடங்கு சுவையுள்ள தண்ணி நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் அபரிமிதமாக கொடுக்குறாரு. அதேமாதிரி பெங்களூரில், டெல்லியில், மும்பையிலலாம் ஆக்சிஜன் பார்லர்ஸ்னு இருக்குது. ரொம்ப பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே போய் நீங்கள் ஒரு மணி நேரம் உட்கார்றதுக்கு 200 ருபீஸ், 500 ருபீஸ் அப்படின்னு சார்ஜ் பண்ணுறோம். நல்ல சுத்தமான ஓசோனைஸ்டு ஏர் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வயலில் போய் படுத்துருந்தோம்னு வச்சுக்க, இது மாதிரி இனிமையான சுகமான அங்கே நம்ம இப்போ வயலில் நடுத்தடல் இருக்குல்ல, அது நல்லா வறந்து மரமாகிடுச்சு, நல்லா சூப்பரான வளர்ச்சி அடைஞ்சு. அந்த மாங்காய் மரத்துக்கு அடியில் போய் உட்காந்தோம்னா அவ்வளோ தூக்கம் வருது. ஒரு கட்டில் போட்டு படுத்து தூங்கிடலாம் போல. அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இனிமையாக சுத்தமான காற்று, வாசனை எல்லாம் அருமையாக இருக்குது. அது மாதிரி சுத்தமான காற்று ஆண்டவர் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறாரு. ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்குது? யாருக்கும் தெரியாத ரகசியமாக வச்சுருக்காரு. அதே மாதிரி எல்லா பேரும் பாருங்கள், எல்லா அரசியல்வாதிகளும் எவ்வளோ தான் மெத்த படித்த மேதாவிகளாக இருந்தாலும் சரி, அறிஞர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, கையில் ஒரு கயிறை கட்டியிருக்கான். மஞ்சள் கயிறு, சிவப்பு கயிறு, பச்சை கயிறு, ஒரு பட்டையை போட்டுக்கிறான் இல்லையா? ஒரு பைபிள் எடுத்துகிட்டு ஓடுறான், சர்ச்சுக்கு ஓடுறான், இன்னொருத்தன் குரான் வச்சுட்டு அங்கிட்டு ஓடுறான். எங்கேயோ ஒரு சக்தி இருக்குதுன்னு தேடி போகிறாங்களா இல்லையா? அப்போ உண்மையான சக்தி எங்கே இருக்குது? உண்மையான சக்தினா யாராக இருக்கும்? உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆவிக்குரிய சக்தி எங்கே இருக்குது? ஸ்பிரிச்சுவல் பவர் ஹவுசஸ். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கிவ் ப்ராப்பர் ரெக்கக்னிஷன் டு தோஸ் விடோஸ் ஹூ ஆர் ரியலி இன் நீட். தேவையில் உள்ள அந்த விதவைகளுக்கு, உண்மையிலேயே தேவையில் உள்ள விதவைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். The church could not care for all the widows in the city, but it should care for believers who are a part of the fellowship. நான் இப்போ நிறைய இடங்களில் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க? கடன் கேட்டால் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உடனே உங்களோட ஐடியா பூரா எப்படி இருக்கும்? நீங்களே பாருங்கள், சபையில், நம்ம சபையில் ஒரு 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, 50 ரூபா கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய தேவைகளை நம்மளால் அடைக்கவே முடியாது. ஆனால் ஆவியானவரால் அடைக்க முடியும், இறைவனால் அடைக்க முடியும். உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கு நம்ம வறுமையில் உள்ள ஒரு காசு கொடுத்து அடைக்க முடியுமா? அது சாத்தியம் இல்லை. அப்போ எப்படி நீங்கள் அவங்கள பராமரிக்கணும்? அதான் சொல்கிறார், நம்ம கடவுளிடத்துல அவங்கள நடத்த தான் வேணும். அதான் பசியில் இருக்கிறவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடு அப்படிம்பாங்க. 2 நாள் சாப்பாடு கொடுக்கலாம், 3ஆம் நாள் அவனுக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுக்கணும். அது நிரந்தரமான வாழ்வை உண்டாக்கும் அவங்களுக்கு, லைவ்லிஹுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நம்ம சர்ச்சில் இந்த விதவைகள் இருக்கும்போது எல்லா விதமான வறுமையில் உள்ள, அதாவது வல்னரபிள்னு சொல்லுவாங்க, பாதிக்கப்படக்கூடிய, ஆபத்திலே சிக்கிக்கொள்ளக்கூடியவர்கள்னு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நீ உதவி செஞ்சிட முடியுமா? உத்தம விதவைகளுக்கு, உள்ளபடியே டிசர்விங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்களுக்கு உதவி செய்யி. பட் இட் ஷுட் கேர் ஃபார் பிலீவர்ஸ் ஹூ ஆர் அ பார்ட் ஆஃப் த ஃபெலோஷிப். We should do good to all people, especially to those who belong to the family of believers. இறைவனை நம்புகிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எல்லாருக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. சபைக்கு வர எல்லாரும் இறைவனை நம்புகிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
அவங்களுடைய ஐக்கியமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே போனால் ஏதாவது கிடைக்கும், காலேஜில் ஒரு சீட்டு வாங்கிடலாம், ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கிடலாம், பிஷப்பை கையில் போட்டுக்கலாம், டிசிசி சேர்மனை கையில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது நிச்சயமாக உங்களுக்கு உதவவே உதவாது. நம்ம சபையில் போகும்போது அப்படி இருக்கக்கூடாது. தேவன் உங்களை யாரையும் சார்ந்திருக்க பழக்கவே இல்லை. நீங்கள் இறைவனை சார்ந்திருங்க. நீங்கள் சாதாரணமாக ஒரு செக்ரட்டரியோ ஒரு ட்ரெஷரரோ டிசிசி சேர்மனையோ இல்லை பிஷப்பையோ நம்பி கிடைக்கக்கூடியதை விட பல 100 மடங்கு அதிகமானதே தேவன் தர வல்லவராக இருக்கிறார்னு நம்ம நினைக்கணும். அந்த விசுவாசம் யாருக்குமே கிடையாது. சபையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அதிலேயே உழன்று கொண்டிருப்பார்கள். அந்த மாதிரி நம்ம சிக்கிரவே கூடாது. நம்முடைய கண்கள் எங்கே இருக்கணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை நோக்கியே நான் என் கண்களை ஏறெடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்படி நம்ம கண்கள் எங்கே இருக்கணும்னா, எப்பயுமே நீங்கள் இறைவனை கேட்டுக்கிட்டே இருங்க. என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நான் இறைவனிடத்தில் கேட்டு ஒன்றை கூட அவர் தவிர்த்ததில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பாருங்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரை அவனை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார்னு சங்கீதத்தில் சொன்னது உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களும் அதை கேட்டு பார்த்து இந்த உண்மையை உண்மைதானா என்று சோதித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது அதை கேளுங்க. உள்ளபடியே கடவுள் பதில் சொல்கிறாரா இல்லையா, இல்லை இந்த ஆள் ரீல் விட்டுக்கிட்டு இருக்கானா, அதை நீங்கள் கேளுங்க, கேட்டு பாருங்கள். அப்பொழுது தான் தெரியும். அதான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் தயவுசெய்து ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு உண்மை புரியும். அப்போ இந்த விதவைகள் யாருக்கு நீ உதவி செய்யணும், யாருக்கு உதவி செய்யக்கூடாது, இருக்கும் எல்லாருக்கும் நீ உதவி செய்ய முடியுமா? A widow the church helps should not be self-indulgent person seeking pleasure, but a godly woman who hopes in God and has a ministry of intercession and prayer. இறைவனிடத்திலே விண்ணப்பமும் வேண்டுதலும் செய்து உண்மையானவளாக சபையின் ஐக்கியத்திற்கு உறுதுணையாக இருக்கிறவளுக்கு நீ உதவி செய். ஃபார் an example of a godly widow. அப்போ தெய்வீக தன்மைகளை தரித்து கொள்கிறவர்களாயும், இப்போ நம்ம படித்தோம்ல, கடைசி காலத்திலே மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருக்கிறார்கள். ஊருக்கெல்லாம் பாஸ்டரு, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்கே விக்கிரக ஆராதனை அப்படியே செய்கிறோம். அப்போ இறைவனுக்கு பயப்படும் பயம் உங்கள் மனசில் இல்லவே இல்லையா? அப்போ நீங்கள் போதனை செய்கிறதெல்லாம் பொய் தானே. மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க, நமக்கு ஒரு பயம் வர வேண்டாமா? இறைவனை இப்படி துச்சமாக நினைக்கிறீங்களே, எவ்வளோ மோசமான காரியங்கள். இறைவனுக்கு பிடிக்காத ரெண்டு விஷயந்தான், விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் விபச்சாரமும். ஆண்டவர் பிடிக்கவே பிடிக்காது. அவரை விட்டு உங்களை பின்வாங்கி செல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயந்தான். எவ்வளோ பெரிய ஞானமுள்ளவன் சாலமோன் ராஜா. இறைவன் அவரிடத்துல பேசுகிறார், நீ என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் அரசாட்சியும் அது இதுன்னு கேட்காம ஞானத்தை கேட்ட பற்றியா, அதனால் உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து தரேன்னு இறைவன் நேரடியாக பேசின ஒரு மனுஷன் கடைசியில் எப்படி போனான்? விக்கிரக ஆராதனையினாலும் வேசித்தனத்தினாலும் ஒன்றுமே இல்லாமல் நாசமாக போனான். எவ்வளோ கேவலமான ஒரு இடத்துக்கு போயிட்டான் பாருங்க. It has been my experience in 3 different pastorates that godly widows are spiritual powerhouses in the church. இறைவனுக்கு பயந்து உண்மையாக வாழ்கிற விதவைகள் சபைகளிலே இருக்கும்போது அவர்கள் ஆவிக்குரிய வல்லமை நிறைந்த ஒரு பெட்டகமாக இருந்தார்கள். அங்கே தான் எல்லா வல்லமையும் அடங்கி இருக்கிறது. They are the backbone of prayer meetings. ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடக்குதுன்னா முன்னாடி நின்று அதை நடத்தி எல்லா விதமான வல்லமையோடு அதை நடத்தி முடிப்பவர்கள் அவர்களால். They give themselves the visitation and they swell the ranks of teachers in the Sunday school. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் அழைத்து பேசுவது, சண்டே ஸ்கூலில் பிள்ளைகளை அரவணைத்து கூட்டுவது, அவங்க முக்கியமான செய்வதை எல்லா வேலைகளும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிறார். அந்த மாதிரி நம்ம சபையில் கடுமையாக உழைப்பவர்களை நீங்கள் பாராட்ட வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ உதவு, இதுதான் அவர் சொல்கிறார். நாம் உதவி செய்யும் இடத்திலே இறைவன் உங்களை வைப்பார். உதவி பெரும் நிலையிலே இறைவன் உங்களை வைக்க மாட்டார், இல்லையா? It has been my experience that if a widow is not godly, she can be great problem to the church.
ஒரு விதவை தெய்வ பக்தி உள்ளவளாக இல்லை என்றால் அவள் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருப்பாள் நம்முடைய சபைக்கு. ஷி வில் டிமாண்ட் அட்டென்ஷன், கம்ப்ளைன் அபவுட் வாட் தி யங்கர் பீப்புள் டூ அண்ட் ஆஃப்டன் ஹேங் ஆன் த டெலிஃபோன் அண்ட் காசிப். அவள் என்ன பண்ணுவாள், ஏதாவது மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்குமாறு எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அப்போ இளம் பிள்ளைகளை பார்த்து ஏதாவது குறை சொல்லி கொண்டே இருப்பது, பெரும்பாலும் ஃபோனை பிடிச்சி பேசிக்கிட்டு எதையாவது ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறது, கோல் மூட்டிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கிசு கிசு பேசுகிறது. அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் ரியலி காசிப். ஷி ஒன்லி வாண்ட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டு பி ஏபிள் டு ப்ரே மோர் இன்டெலிஜென்ட்லி அபவுட் தீஸ் மேட்டர்ஸ். சில நேரங்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் 2 பேரும் ஒரு டைப்பாக இருக்காங்க, நம்ம அதை தப்பாக சொல்லக்கூடாது பிரதர், அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். இப்படி நக்கலாக பேசுகிறது, சொல்கிறதே சொல்லிவிட்டு ஏட்டிப்படியாக பண்ணுறது, ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்களை கேவலமாக பேசுகிறது, அவதூறு பண்ணுறது, இந்த வேலைகளை பண்ணுறது. பால் மேட் இட் கிளியர் that church helped widows must be blameless, irreproachable. ஆகவே இந்த மாதிரியான கேவலமான விஷயங்களிலே சிக்காதவர்களுக்கு நீ உதவி செய் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அவர்கள்லாம் இந்த ஆவிக்குரிய நிலைமைகளிலே உன்னதமான நிலைமைகளில் இருக்கிறார். ஏன் அவர்களுக்கு நீ உதவி பண்ணணும், கடவுள் உனக்கு உதவி பண்ண மாட்டாரா? அவங்களுக்கு அந்த பொறுப்பை இறைவன் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். ஒரு வாகனத்தோட டிரைவர் இருக்கார், அவர் வண்டியை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு, கண்ணும் கருத்துமா. சார் இங்கே பாருங்கள், இந்த வீடியோ எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மொபைலை பாருங்கள், இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, இந்த பாட்டை கேளுங்க, வாங்க சார், ஏன் முன்னாடியே உட்காந்துருக்கீங்க, வந்து நடு சீட்டில் உட்காருங்க, இப்படி சொல்ல முடியுமா? அவர் அந்த சீட்டில் உட்காந்து கண்ணும் கருத்துமா ஓட்டிக்கிட்டு இருக்கணும். அவர் மற்ற வேலைகளிலே கவனம் செலுத்த முடியும். அதேமாரி நம்முடைய சபை பணிகளில் ஈடுபடும் சிலரால் தங்களுடைய சொந்த அலுவல்களை பார்க்க முடியாமல் இருக்கும். அவர்களை தாங்குவது நம்முடைய கடமை. அதே மாதிரி நம்முடைய சபைகளிலே விதவைகள் இருந்தார்கள், உத்தம விதவைகள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் உள்ளபடியே தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு அனைத்த வல்லமையும் அடங்கியவர்களாக இருப்பார். அவர்களுக்கு நீ உதவு அப்படின்னு சொல்கிறார். அவர்கள் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் ஹவுசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். ஹவு ஹாவ் காட்லி விடோஸ் இன்ஸ்பயர்ட் ஆர் ஹெல்ப்ட் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தெய்வ பக்தியுள்ள விதவைகள் உங்களுடைய சபைகளிலே இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே உங்களுக்கு எவ்விதமாக உதவி இருக்கிறார்கள். யோசனை பண்ணி பாருங்கள், உங்களை யாராவது அப்படி உதவி செஞ்சுருக்காங்க? எனக்கெல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி உதவி இருக்காங்க. நான் உங்களுக்கு பேர் அப்புறம் நான் சொல்கிறேன். வாட் அதர் கேட்டகரிஸ் ஆஃப் பிலீவர்ஸ் ஹேவ் ஹேட் அ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆன் யுவர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்? வேறு எந்தெந்த வகையில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவி இருக்கிறார்கள்? சாமுவேல் துரைராஜன் ஒருத்தர் இருந்தார், திருமணமே பண்ணிக்கல. அவர் எல்லா விதமான வேதாகம போட்டிகள், இந்த விளையாட்டு போட்டிகளை அரேஞ்ச் பண்ணுறது, பாடல்களை எழுதுவது, வசனங்களை அந்த 1ஆம் வேத பாடம், 2ஆம் வேத பாடம், 3ஆம் வேத பாடம் அதை எழுதி கொடுக்கறது, இப்படி எல்லா விதமான வேலைகளையும் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பண்ணிட்டு வந்தார். முழு ஈடுபாட்டோட பிள்ளைகளை வழி நடத்துறது, எப்படி நாம் வாழணும் என்பதை கற்றுக் கொடுப்பது, இப்படிலாம் அவருடைய வேலைகள் இருந்து மிகவும் அற்புதமான வேலைகளை செய்தார். அப்படியேப்பட்டவர்கள் சபையில் இருந்ததுனாலே அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருந்தார்கள், எனக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருந்தார். அவங்க இருக்கிற இடமே தெரியாது, அமைதியாக வந்துட்டு தெய்வ பக்தி உள்ளவர்களாக, பயமுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நீ உறுதுணையாக இரு. பொருளாதார உதவி செஞ்ச முடியாது உதவி செய்ய, இல்லைனா அவங்களோடு கூட அவங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இரு என்பது தான் இன்றைய சிந்தனை. சரியா?